தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் மற்றும் 24 முதல் வாக்கியங்கள். அதில் 24, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். அப்படி என்றால் வார்த்தையை கேட்டு செயல்படுகிறவன் பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாய் விடுகின்றான். வார்த்தையை கேட்டு செயல்படாதவன் மணல் மீது வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாய் விடுகின்றான். மக்களை நீ நானும் எப்படி இருக்கின்றோம்? 2 பேரும் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் வித்தியாசம் செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும். நீ நானும் எந்த இதில் இருக்கின்றோம்? பாறை மீது கட்டுகிறோமா அல்லது மணல் மீது கட்டுகிறோமா? வார்த்தையை கேட்பதில் அல்ல, கேட்ட வார்த்தையை செயல்பாட்டில் கொண்டு வருவது தான் பார்க்கின்றோம். அது எங்கே? குடும்பம். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறோம். வார்த்தையை கேட்குறேன், அன்பு செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கேட்குற வார்த்தையை நான் செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக பாறை மீது கட்டுகிற நபராக இருக்கின்றேன். எப்படி? மன்னிக்கின்ற பொழுது, விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கின்ற பொழுது, அன்பு செய்து வாழ்கிற சமயத்தில். மாறாக வார்த்தையை கேட்டு செயல்படாமல் கோபம், வெறுப்பும், வைராக்கியம் வைத்து வாழ்கிறேன் என்றால், பிடிவாத குணத்துடன் இருக்கிறேன் என்றால், மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாய் விடுகின்றேன். ஆக சிந்தித்து பார்த்து பதில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடு, எனக்கு சக்தியை தாரும், மன்னிக்கக்கூடிய சக்தி தாரும். இந்த நாட்களில், இந்த திருவருகை காலத்தில் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த வெறுப்பு வைராகத்தோடு நான் இல்லாமல் இருக்க எல்லோரையும் மன்னித்து வாழக்கூடிய மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவனை சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம்ம மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.